وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தோஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, கடந்த 2 வாரங்களாக நமது உயிரினும் மேலான ரஹ்மத்துல் லில் ஆலமீனான உஸ்வத்துன் ஹசனாவான இருலோக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை எவ்வளவு அழகான முறையில் வழி நடத்தி இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தவறு செய்யக்கூடிய மக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முறையிலே அவர்களை சீர்திருத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். இதனுடைய கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தியதனுடைய உச்சகட்டம். சென்ற வாரம் நம்ம சொன்னது, சின்ன குழந்தைய அழகா திருத்தினாங்க, வாலிபர்களை அழகா திருத்தினாங்க, தவறு செய்தவர்கள் அழகா திருத்தினாங்க, எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல ஆக உச்சகட்டம் தன்னை கொல்ல வந்தவங்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் திருத்திருக்கிறார். இஸ்லாத்திற்கு எதிரியானவர்கள், தனக்கு எதிரியானவர்கள், தன்னை கொல்ல வந்தவர்கள் உட்பட பல மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போர முடிச்சிட்டு வருகிறார்கள். வழியில ஒரு யூத பெண்மணி நாயகத்திற்கு விருந்து ஏற்பாடு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாயகமே, உங்களுக்கு நான் விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி நாயகத்தை அந்த யூத பெண்மணி விருந்துக்கு அழைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய மனசையும் நோகப்படுத்த மாட்டார்கள், யாருடைய மனதையும் துன்படுத்த மாட்டார்கள், யார் அழைத்தாலும் செல்வார்கள். நாயகம் அப்படிப்பட்ட பழக்கம் உடையவர்கள். இந்த விருந்துக்கு போயிட்டாங்க. போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்த சிறிது நேரத்தில் நாயகம் சொன்னார்கள், இர்ஃபஉ ஐதியக்கும், கையை தூக்கிருங்கன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாப்பிடாதீங்க. இர்ஃபஉ ஐதியக்கும், உங்களுடைய கைகளை நீங்கள் தூக்கி விடுங்கள். இந்த ஆட்டினுடைய இறைச்சியில் விஷம் கலக்கப்பட்டு இருக்கிறது, இந்த இறைச்சியை என்கிட்ட பேசுதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இறைச்சி என்னிடத்தில் சொல்லுகிறது, நாயகமே, என்னை சாப்பிடாதீங்க, என்னில் விஷம் தேய்க்கப்பட்டிருக்கிறது, என் அந்த இறைச்சி கறியை என்னிடத்தில் சொல்லுகிறது, யாரும் சாப்பிடாதீங்கன்றான். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துண்டை எடுத்து லைட்டா நாக்கில் வச்சுட்டாங்க. இதுல ஒரு சஹாபி ஒரு கறியை சாப்பிட்டு வஃபாத்தாவும் ஆயிட்டாங்க. இந்த கறியை சாப்பிட்டு வஃபாத் ஆயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அவ்வளவு கொடூரமான விஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நாக்கில் வச்ச உடனே அந்த கறி சொல்லிடுச்சு, யா ரசூலல்லாஹ் என்னை சாப்பிட்றாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் தெரியுமா? ஒவ்வொரு அமாவாசை வரும் பொழுதும் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பெல்லாம் தடிக்க ஆரம்பிச்சிருமா. ஒவ்வொரு வருஷமும் அமாவாசை அன்று இந்த கைபர் போரில் கொடுக்கப்பட்ட அந்த விஷம் கடுமையான வேதனை ஏற்படுத்துமா. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்துடைய கடைசி நேரத்தில் ஆயிஷா அம்மையார்ட்ட சொன்னார்கள், யா ஆயிஷா, யா ஆயிஷா, கைபருடைய தினத்தில் அந்த பெண்மணி எனக்கு விஷம் கொடுத்தாலே அது எனக்கு ஒவ்வொரு வருடமும் சிரமத்தை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப என் குறவலை அறுத்துரும் போல தெரியுதுன்றாங்க. அவ்வளவு சிரமப்படுகிறேன். கடைசி நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு கடுமையான சிரமத்தை அந்த விஷம் கொடுத்தது. ஆனா வரலாறு என்ன சொல்லுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்ட செய்தி தெரிஞ்சவுடன் சஹாபாக்கெல்லாம் பாஞ்சாங்க அந்த பெண்ணை கொல்வதற்கு. யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்கள், இந்த பெண்ணை காலி பண்ணிடுறோம். ஏன்னா உங்களை காலி பண்றதுக்கு முடிவு பண்ணதற்கு பிறகு அப்புறம் இவ்வளவு உயிரோட வச்சு என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம், விட்டுருங்க, போட்டு பரவாயில்லை. இப்படி மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை யாருக்கு இருக்கும்? அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, ஏம்மா என்ன கொல்றதுல உனக்கு என்ன சுகம்? ஏன் என்ன இப்படி கொல்றதுக்கு பிளான் பண்ண? இல்லை நீங்கள் நபின்னு சொல்லிட்டு புதுசாக மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் பொய்யராக இருக்குமே, ஆனால் நீங்கள் நபியோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் நீங்கள் நபி என்பதாக மக்கள்கிட்ட நீங்கள் பரவிக்கிட்டு வாரீங்க. சரி, நீங்கள் நபியா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு ப்ரூஃபுக்காக தான் இந்த வேலையை நான் செய்தேன். நீங்கள் நபியாக இல்லை என்றால் இந்த கறியை சாப்பிட்டு அதோட நீங்கள் மௌத்தா போயிடுவீங்க, இந்த ஊரும் தப்பிச்சுக்கிறோம், உருப்புட்டாப்புல போயிடும். நீங்கள் நபியாக இருந்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துருவான். அல்லாஹ்வுடைய நபின்னு தானே சொல்றீங்க, அந்த அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அதனால தான் நான் விஷத்தை கலந்தேன் என்று சொல்லிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை மன்னிச்சு விடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதிகள்கிட்ட எவ்வளவு தன்மையாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு குர்ஆன் இப்படி சொல்லும். அல்லாஹ்வுக்கே ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள்கிட்டையும் விரோதிகள்கிட்டையும் ரொம்ப தன்மையாக நடப்பதை பார்த்து அல்லாஹ் ஆயத்து இறக்குகிறான், யா அய்யுஹன் நபிய்யு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன, நாயகமே காஃபிர்களோடு முனாஃபிக்குகளோடு நீங்கள் போர் செய்யுங்கள், வக்லுல் அலைஹிம், கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் கண்டிஷனா இருங்கிறான். அல்லாஹ் உத்தரவு போடுறான். ரொம்ப இறங்கி போறீங்க நாயகமே, ரொம்ப தன்மையாக இருக்கிறீங்க, ரொம்ப மென்மையா இருக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் வேகத்தை காட்டலாமா? வக்லுல் அலைஹிம், கொஞ்சம் காஃபிர்கள்ட்டையும் விரோதிகள்கிட்டையும் கொஞ்சம் கடினத்தை காட்டுங்கோ என்று அல்லாஹ் ஆயத்து இறக்குகிறான் என்றால் அப்ப எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிந்திருப்பார்கள். அன்பான பெருமக்களே, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஆக மோசமான விரோதி, பெரிய முனாஃபிக் அவன். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மிகப்பெரிய முனாஃபிக். உஹது போர்ல பெரிய சேதங்கள் நமக்கு ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான பல்லு உடைக்கப்பட்டு முகமெல்லாம் காயப்படுத்தப்பட்டதுக்கு அவன் தான் மெயின் காரணமே. இந்த உஹது போர் ஒரு சிரமமாக ஆகுவதற்கு அவன் தான் காரணம். 200 பேரை போருக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டு கடைசி நேரத்தில் எங்களால் போர் செய்ய முடியாதுன்னு போயிட்டான். அவனால பெரிய சிக்கல். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவன் மௌத்தா போனதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறாங்க, அவனுக்கு தொலை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆயத் இறங்குது, வலா துஸல்லி அலா ஹத்தின் மின்ஹும் மாத அபதன் வலா தக்கும் அலா கபரி, நாயகமே நீங்க ரொம்ப மென்மையா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப பணிந்து போகிறீர்கள், இவனுங்களுக்கெல்லாம் நீங்க தொலை வைக்கவும் கூடாது, அவன் கபருக்கு பக்கத்துல கூட நிக்க கூடாதுன்ட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறாங்க ஸல்லல்லாஹு. அதுக்கெல்லாம் காரணங்கள் உண்டு, இப்ப அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. அவ்வளவு மோசமான அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்காக வேண்டி தொலை வைக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு கட்டத்தில் இப்படி சொல்றான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும், நாயகமே இந்த முனாஃபிகீன்களுக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, தேடாம போங்க, மன்னிக்கவே மாட்டேன்ட்டான் அல்லாஹ். நீங்க 70 முறை, இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், 70 முறை அவர்களுக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேடினாலும் மன்னிக்கவே மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
அல்லாஹ் 70 முறை தானே சொன்னா, நான் 71வது முறை கேட்பேங்கிறார். எவ்வளவு கருணை கொண்ட நாயகம் அவர்கள். அல்லாஹ் 70 தானே சொல்லியிருக்கிறான், நான் 71வது தடவை நான் கேட்பேன். அன்பான பெருமக்களை, விரோதிகள்கிட்ட அவ்வளவு மென்மையாக நடந்து கொண்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு போரிலிருந்து வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து கொஞ்ச நேரம் தங்கலாமே என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள்லாம் வேறொரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் கொஞ்சம் தனியாக வந்து மரத்தில் தன்னுடைய வாளை தொங்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்போனா கண்ணை மூடி இருப்பாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு, மை யம்னஉக மின்னி யா முஹம்மத். அதான் கண்ணை லைட்டா அசந்து இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சப்தம், மை யம்னஉக மின்னி யா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னடா சப்தம்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஒரு யூதன் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரத்தில் தொங்க விட்டு இருந்தாங்கல்ல, அந்த வாளை தூக்கி ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் வச்சுட்டு, முஹம்மதே, பக்கத்தில் யாருமே இல்லை, இப்போ உன்னை காப்பாற்றுறது யார்? சஹாபாக்கள் பக்கத்துல இருந்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. அவங்க தள்ளி இருக்கிறாங்க, ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக இருந்தார்கள். அவன் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வை எப்போ தனியாக அவங்க மாட்டுவாங்கன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான். கரெக்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கும் பொழுது அதுவும் வாள் கரெக்டாக தொங்கிக்கிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வாளை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் வச்சு, யா முஹம்மத், முஹம்மதே, உங்களை என்னிடமிருந்து காப்பாற்றுவது யார்? கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு சொல்றான், கேட்குறான், யார் காப்பாற்றுவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை, அல்லாஹ்ங்கிற வார்த்தையை தான் சொன்னாங்க. அல்லாஹ். நீ என்ன பெரிய ஆளா? நீ உன் காலை பிடிப்பேன்னு நினைச்சியா? அல்லது உன்ட்ட மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சியா? உன்ட்ட பணிவேன்னு நினைச்சியா? சஹாபாக்களை கூப்பிடுவேன்னு நினைச்சியா? அல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தையை தான் சொன்னான். ஹதீசுகளில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த வார்த்தையை அவன் கேட்டவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில், முபாரக்கான வாயில வந்து அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை எவ்வளவு பவராக இருந்திருக்கும். ஒரே வார்த்தை அல்லாஹ் என்று சொன்னார்கள். சொன்ன வேகத்தில் அவனுடைய கைகால்கள் எல்லாம் நடுங்கி அந்த வாள் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துருச்சு. அவனுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. கழுத்துல இருந்த கத்தி நலுகி கீழே விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கத்தியை எடுத்து அவன் கழுத்துல வச்சு, இப்போ சொல்லு, உன்னை யார் காப்பாத்துறது யார்? மை யாசிமுக மின்னி, இப்போ உன்னை காப்பாத்துறது யார்? அந்த யூதன் சொன்னான், முஹம்மதே, உங்களை தவிர வேற யார் இருக்கா எனக்கு? நீங்க கருணையே உருவானவர்கள், ரஹ்மத்துல் ஆலமீன், ரஹீமானவர்கள், இரக்கம் கொண்டவர்கள், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போ மன்னிச்சு விட்டுட்டுறான். அவன் போய் ஒரு 200 ரூபாய் கூப்பிட்டு வந்து இஸ்லாம் ஆகிட்டு போயிட்டான். இவ்வளவு கருணா. அவரை கொல்றதுக்கு நான் பிளான் பண்றேன், ஆனால் அவர் என்னை கொல்வதற்குண்டான அவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்தும் கூட என்னை மன்னிச்சு விட்டாரு. அப்ப அவருடைய மார்க்கம் எவ்வளவு புனிதமான மார்க்கமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவன் ஒரு கூட்டத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறான். மொத்த பேரையும் கூப்பிட்டு வந்து களிமா சொல்லி இஸ்லாம் ஆகிட்டு போயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதிகள்கிட்ட எப்படி நடந்திருக்கிறாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை நைட்டு நேரத்தில் ரோந்து பணிக்காக வேண்டி அனுப்புகிறார்கள். சஹாபாக்கள் மதீனாவை சுற்றி ரோந்து பணியில் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆள் குதிரையில் வருகிறார். உடனே சஹாபாக்கள் அந்த ஆளை பிடிச்சிட்டு கொண்டு வந்து ஸல்லல்லாஹு, சந்தேகத்தின் பேரில், யாருன்னு தெரியல, திடீர்னு அன்டைமில் ஒரு ஆள் குதிரையில் வராருன்னா யாராக இருக்கணும்? சந்தேகத்தின் பேரில் சஹாபாக்களுக்கு அவர் யாருன்னு தெரியல. ஒன்று மக்காவாசியா மதீனாவாசியா அல்லது தெரிஞ்சவராக இருந்தால் பரவாயில்லை, யாருன்னே தெரியவில்லை. சஹாபாக்கள் உடனே பிடித்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூணில் கெட்டுன்ட்டாங்க, மதீனாவுடைய தூணில் கெட்டி வைங்கன்ட்டாங்க. ஆனால் இவர் யாருங்கிறது எந்த சஹாபிக்கும் தெரியாது. ஏதோ ஒரு கைதி மாட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் கெட்டப்பட்டார். சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, பிடிச்சிட்டு வந்தீங்களே, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பிடிச்சிட்டு வந்தீங்களே, கைதியாக பிடிச்சிட்டு வந்தீங்களே, இவர் யாருன்னு தெரியுமா என்று கேட்க சஹாபாக்கள் தெரியல யார் ரசூலல்லாஹ், ஏதோ ஒரு கைதி மாட்டினாரு, அன்டைம்ல சுத்திக்கிட்டு இருக்கிறதா தெரிஞ்சதான் பிடிச்சிட்டு வந்துட்டோம். இவர் தான் சுமாமா இப்னு உசால். சுமாமா என்று சொன்னவுடன் சஹாபாக்களுக்கு வந்த வேகமா தாங்க முடியல. சுமாமா பேரை கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஆனா ஆள் இவர் தாங்கிறத இப்பதான் சஹாபாக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா முஸ்லீம்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்தவர், யமாமா நாட்டினுடைய யமாமா பகுதியினுடைய தலைவராக இவர் இருக்கிறார். சுமாமா இப்னு உசால்
யமாமா பகுதியினுடைய தலைவராக இருக்கிறார். சஹாபாக்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்தவர் இவர். சஹாபாக்கள் கேள்விப்பட்டாங்க, இப்படி சுமாமான ஒரு ஆள் இருக்கிறார் யமாமால, முஸ்லிம்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கிறாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சுமாமாவை சஹாபாக்கள் பார்த்ததில்லை. கரெக்டா சிக்கிட்டார் மனுஷன். சஹாபாக்கள் பார்த்தவுடன், யார சூழல்லாம் அந்த அயோக்கியன்னு அங்க சிக்கி இருக்கிறான், கொஞ்சம் அனுமதி கொடுங்க, அக்கா பிரிச்சிடுறாங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு சிரமம் கொடுத்திருக்கிறான் சுமாமா, அவ்வளவு சிரமம் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கிறார். சுமாமாங்கிற வார்த்தையை நாயகம் சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு பிபி ஏறிடுச்சு, பிரஷர் ஏறிடுச்சு. அப்ப எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாவ. யார சொல்லலாம், கொஞ்சம் அனுமதி கொடுங்க, அக்கா பிரிச்சிடுறோம், கெட்டி போட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விடுங்க, நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க விடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சிரமத்தை கொடுத்த அந்த சுமாமாவுக்கு நாயகம் சொன்னாங்க, முதல்ல அவருக்கு சாப்பாடு கொடுங்கன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி, பசியோடு இருப்பார், முதல்ல சாப்பாடு கொடுங்க. மதீனா பள்ளியில் கெட்டி வைக்கப்பட்டிருக்கிறார், முதல்ல உணவு கொடுக்கப்படுகிறது, வயிறு நிறைய சாப்பிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு வந்துட்டு போகும் பொழுது, சுமாமா ஏதாவது சிந்தனை தோணுதா உங்களுக்கு, பழி வாங்கலாம், சஹாபாக்களை பெரும் சிரமத்துக்குள்ளாக்கியவர், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய விரோதி, அவரை மௌத்தாக்கிட்டா முடிஞ்சு போச்சு, யமாமா கையில வந்துடும், யமாமாவுடைய தலைவரே மாட்டிக்கிட்டார், பீஸா எடுத்துடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக நடந்து கொள்கிறார்கள். அவர்கிட்ட போய் என்னமோ கொடுக்கல் வாங்கல் பேசுற மாதிரி, சுமாமா ஏதாவது சிந்தனை வருதா உங்களுக்கு? எனக்கு எந்த சிந்தனையும் வரல, ஏன்னா தலைவனுங்கிறது அந்த கெத்து இருக்கும் இல்லை. 3 ஆப்ஷன் சொல்றேன் கேளுங்க. சுமாமா நாயகத்திட்ட பேசுறாரு, 3 ஆப்ஷன் சொல்றேன். ஒன்று, என்ன நீங்க கொல்லலாம், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா நான் அந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருக்கேன். இன் தக்குத்தூளு தமன், என்னை கொல்றதா இருந்தால் நீங்க தாராளமா கொல்லலாம், ஏன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் அவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறேன். அல்லது என்னை மன்னிச்சு விடுறதா இருந்தால் அது உங்களுடைய இஷ்டம், நீங்க பெருந்தன்மையா நடந்து கொண்டீங்கன்னா மன்னிச்சு விடலாம். அல்லது என்கிட்ட ஏதாவது நஷ்ட ஈடு நீங்க எதிர்பார்க்குறீங்களா, சொல்லுங்க, நான் பெரிய காசுக்காரன், எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நஷ்ட ஈடை கொடுத்துட்டு நான் ரிலீஸ் ஆகிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலுமே கொடுக்கல, சிரிச்சுக்கிட்டே போயிட்டான், ஒண்ணுமே சொல்லலை. கெட்டி வைக்கப்பட்டிருக்கிறார், வேலைக்கு வேலை உணவு கொடுக்கப்படுகிறது, தொழுகைக்கு வர்றாங்க, தொழுகிறாங்க, சுமாமாவை பார்ப்பாங்க. சுமாமா ஏதாவது சிந்தனை உனக்கு தோணுதா? அவர் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு அவர் அவிழ்த்து விடுங்கன்ட்டாங்க. அவிழ்த்து விட்டுருங்க. சஹாபாக்கள்லாம், யார ரசூலல்லாஹ் அவிழ்த்து விடுங்க, அவரை விட்டுருங்க அவரை. சுமாமா கட்டு அவிழ்க்கப்பட்டவுடன் உடனே மதீனாவுக்கு வெளியில போறாரு. அங்க ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல குளிக்கிறாரு. குளிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி களிமா சொல்லி முஸ்லீமாக ஆகிறார். சுமாமா, என்ன அந்த மாற்றம் உங்களிடத்தில் ஏற்பட்டது? எப்படி? எந்த பயானும் செய்யல, மார்க்கத்தையோ தீனையோ இஸ்லாத்தை பத்தியோ ஒன்றும் செய்யல, வெறும் தூண்ல கட்டி வச்சாங்க, அவ்வளவுதான். சஹாபாக்களையும் நாயகத்தையும் அவர் பார்க்கிறார். அந்த பார்வையின் பரக்கத்தை அவரை மாத்துது. ஒரு தீனுடைய வேலையும் சொல்லல, ஒரு மார்க்கத்தையும் எடுத்து சொல்லல, ஒரு குரானே ஹதீஸே ஒன்றும் இல்லை, வெறும் பார்வை தான். அந்த பார்வை சுமாமாவை மாற்றுகிறது. கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சுமாமா சொன்னார், நாயகமே முஸ்லீம் ஆயிட்டேன், நான் உம்ராவுக்கு போகலான்னு ஆசைப்படுறேன். எப்படியெல்லாம் மாற்றுகிறார்கள் நாயகம். ஒரு நிமிஷத்துல சுமாமாவை அடிச்சு காலி பண்ணிடலாம், இஸ்லாத்துல கொண்டு வராங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி, சென்ற வாரம் சொன்னோம் இல்லை, பல பேரை இஸ்லாத்துல கொண்டு வந்தாங்க. அந்த தன்னுடைய அணுகுமுறையினால் பல பேரை இஸ்லாத்துல கொண்டு வந்தான். நான் உம்ராவுக்கு போறேன்டாங்க சுமாமா, போயிட்டு வாங்க. மக்காவுக்கு போனா மக்கத்து காஃபிர்கள் எல்லாம், என்ன மதம் மாறிட்டியாம கேள்விப்பட்டிருக்கிறேன், மதம் மாறி விட்டீர்களா, என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. சுமாமா சொன்னாரு, உங்களுக்கு ஒரு வயலுக்கு நான் உணவு அனுப்ப மாட்டேன், ஏன்னா மக்காவுக்கு உணவு பூரா அங்கே யமாமாலேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. சுமாமா சொன்னார், இனி உங்களுக்கு நான் முஸ்லீம் ஆகிட்டேன், இனி உங்களுக்கு ஒரு வயலுக்கு சாப்பாடு வராது யமாமாலேருந்து சொல்லிட்டு அவர் யமாமாவுக்கு போயிட்டார். மக்கத்து காஃபிர்களை பத்தி நமக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ்வை அடிச்சு விரட்டினவங்க. இங்கேயும் இன்னொரு செய்தியை சிந்திக்கணும். சஹாபாக்களையும் கண்மணி நாயகத்தையும் கடுமையான கொடூரப்படுத்தி காயப்படுத்தி ஊற விட்டே விரட்டினவங்க. அந்த மக்கத்து காஃபிர்கள்
ரசூலுல்லாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி யமாமாலேருந்து எங்களுக்கு உணவு வந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ சுமாமா இஸ்லாம் ஆகிட்டதாக கேள்விப்பட்டோம், இனி எதுவுமே எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு, முஹம்மதுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பிட்டு அரிசி கூட வராதுன்னு உங்கள் பேரை சொல்லிட்டு போயிருக்கிறார். நீங்கள் கருணையே உருவான காத்தம் நபி, நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சா எங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவுக்கு சொல்றாங்க, உணவை எல்லாம் நீங்கள் தடை செய்யக்கூடாது. நமக்கு விரோதியாக இருக்கலாம், இஸ்லாத்திற்கு விரோதியாக இருக்கலாம், ரிசுக்கில் கை வைக்கக்கூடாது. நம்மெல்லாம் அப்படி இல்லை. யாருக்காக நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு நம்மளை பற்றி கண்ணா பின்னான்னு பேசிட்டா நன்றி கெட்ட நாயா இருக்கிறான், எந்த அளவுக்கு உன் குடும்பத்தை நான் கவனிச்சுக்கிட்டு வந்தேன், என்னை பற்றி இப்படியா பேசுகிறான், இனி அவனுக்கு நான் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், உடனே கட் பண்ணிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்மாமாட்ட அப்படி செய்யாதீங்க, நீங்கள் வளமையாக கொடுக்கறத கொடுங்க, அது அவங்களுக்குள்ள ரிசுக். அது அதனால நம்ம ரிசுக்கில் கை வைக்கக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பெருந்தன்மையை நாம் சிந்திக்க வேண்டும். நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம். அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்கிறார்கள். அப்போ நம்ம கேள்விப்பட்ட செய்தி தானே, மக்கால மீட்டிங் போட்டானுங்க, அபூபக்கரும் முஹம்மதும் தப்பித்து விட்டார்கள், அவருடைய தலையை யார் கொண்டு வராங்களோ 200 ஒட்டகங்கள் கொடுக்கிறதா அறிவிப்பு செஞ்சுட்டானுங்க. நமக்கு தெரிஞ்ச செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாட்டெல்லாம் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 200 ஒட்டகத்திற்காக வேண்டி சுராக்கத் இப்னு மாலிக் என்பவர் ரொம்ப திறமையான ஆள், தேர்ச்சி பெற்றவர். சுராக்கா ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஒட்டகத்தினுடைய புழுக்கையை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு ஒட்டகம் எந்த சைடில் போகுதுன்னு. அவ்வளோ ஒரு டேலண்ட் உள்ளவர். அந்த 200 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு மற்றவங்க எல்லாம் தேடி இருக்கிறாங்க. சொன்ன உடனே கொஞ்சம் பேர் தேடுவாங்க, சொல்லுதான் முன்னாடி எங்கேயோ கிளம்பிட்டாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி மாஸ்டர் பிளான் போடுறவங்க யாரும் இருக்கா? இப்படி போக வேண்டிய ரூட்டுக்கு இப்படி போவாங்க, இப்படி போய் வேற ரூட் வழியா போவாங்க. யாராலையும் யூகிக்க முடியாத அளவுக்கு மாஸ்டர் பிளான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுவார்கள். மதீனாவுக்கு தானே போயிருக்கிறாங்கன்னு எல்லாம் நேர் பாதையில் தேடினாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ரூட்ல போகவே இல்லையே. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா நம்மளை துரத்திக்கிட்டு இந்த லைன்ல தான் வருவாங்கன்னு? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? வேறு பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் நாயகம். இவங்க போய் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு கிடைக்கல. ஆனா சுராக்கா மட்டும் விடலை. அவனுடைய புத்தியை கொண்டு தேடி 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 ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டான். ரசூலுல்லாஹ் இடத்தில் வந்து விட்டார்கள். முன்னாடி போறத பார்த்துட்டான். அவ்வளவு நெருங்கிட்டான் சுராக்கத் இப்னு மாலிக். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுராக்காவை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டார். யா ரசூலல்லாஹ், சுராக்கா நெருங்கி விட்டான் நம்மை கொள்வதற்கு. ஏன்னா யாருமே இல்லாத ஒரு லெவலில் தான் போயிட்டு இருந்தாங்க. சித்திக் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப சேஃபாக போய் கொண்டிருந்தார்கள். சுராக்கா வருவதை தெரிந்தவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கை கால்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. யா ரசூலல்லாஹ், சுராக்கா வந்துட்டான், வரட்டும் விடுங்க. நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். நெருங்கி வந்து அபூபக்கர் சித்திக் நாயகம் பதறாங்க. யா ரசூலல்லாஹ், நெருங்குறான். நெருங்கட்டும் அபூபக்கர், விடுங்க விடுங்க. நெருங்கி வருகிறான் நெருங்கி வருகிறான். ஒரு கட்டத்தில் ரொம்ப நெருங்கினவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியை பார்த்து சொன்னார்கள், ஹுதில் அர்த், பூமியை அவரை பிடிச்சி இழுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இழுத்த வேகத்தில் கீழ் போயிட்டான், தொட வர கால் வர கீழே போயிட்டான். முகம்மதே, என்னை விட்டுருங்க, நான் தெரியாம வந்துட்டேன், 200 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு தெரியாம நான் வந்துட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிகிட்ட சொல்றாங்க, விட்டுருங்க அவனை, விட்டுரு அவனை. சொன்னவுடன் பூமி விழுகிறது. திருப்பி 200 ஒட்டகம் வந்துருச்சு கண்ணில். எப்படிரா 200 ஒட்டகத்தை விடுறது? திருப்பி நாயகத்தை கொள்வதற்காக வேண்டி வருகிறான். திருப்பி நாயகம் சொன்னார்கள், ஹுதில் அர்த், பூமியை அவனை பிடி. இப்படி 3 தடவை சொல்லப்படுகிறது. கடைசியாக மன்னிப்பு கேட்கிறான். முகம்மதே, இது எனக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள ஒப்பந்தம். எனக்கு 3 தடவை நீங்கள் உயிர் பிச்சை கொடுத்துருக்கிறீங்க. இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எதிராக நான் செயல்படவே மாட்டேன் என்பது மட்டுமல்ல, இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என்பது மட்டுமல்ல, நான் நேராக மக்கால போய் முகம்மதே இல்லைன்னே சொல்லிடுவேன். யார் யாரெல்லாம் உங்களை தேடி வருகிறார்களோ அவங்களுக்கு ரூட்டை எல்லாம் நான் திருப்பி விட்டுருவேன். இந்த உதவியை நான் உங்களுக்கு செய்வேன். இதற்கு பரிகாரமா நீங்க எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்கிறான் சுராக்கா. எவ்வளவு உஷாரான ஆள்! ஏன்னா ரசூலுல்லாஹ் பத்தி அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். இருந்தாலும் 200 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு வந்துட்டான். ஆசை யாரதான் விட்டு வச்சிருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, ஒரு காலம் வரும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்ப சுராக்கா காஃபிரா இருக்கிறார். நாயகம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், சுராக்கா
நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாய், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாய் என்பது மட்டுமல்ல, பாரசீக நாட்டினுடைய மன்னனுடைய 2 வளையல்கள் உனக்கு அணிவிக்கப்படும். எப்ப நடக்கிற செய்தி எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்திற்கு மறைவான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நாயகத்திற்கு கொடுத்திருக்கிறான். எப்ப நடக்கிற செய்தி சொல்றாங்க. சுராக்கா, பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கடைசியில் யார் வேண்டாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, பாரசீக நாடும் இஸ்லாத்தினுடைய கண்ட்ரோல்ல வரும் பொழுது பாரசீக நாட்டினுடைய மன்னர் கையில போட்டிருந்த அந்த வளையல், அந்த 2 வளையலும் உன் கைக்கு அணிவிக்கப்படும் என்று நாயகம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நிறைய நாடுகள் வெற்றி கொள்ளப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாடும் வெற்றி கொள்ளப்படும் பொழுது நிறைய கனிமத்து பொருள், போர்ல கிடைச்ச பொருளுக்கு கனிமத்துன்னு சொல்லுவாங்க. போரில் கிடைத்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது, நீங்களா பார்த்து பிரிச்சுங்கன்றுவாங்க. ஒவ்வொரு நாட்டினுடைய கனிமத்து பொருள், போரில் கிடைக்கப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வைக்கும் பொழுது, அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க சரிசமமா பிரிச்சுக்கிங்க என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், பாரசீக நாட்டிலிருந்து கனிமத்து பொருள் வந்திருக்கிறது. பாரசீக நாட்டிலிருந்து கனிமத்து பொருட்கள் வந்து சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் வராத அதை பிரிக்க கூடாதுன்னுட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. இதுவரை எந்த போருடைய பொருட்கள் வந்தாலும் அதை நீங்களா பார்த்து சரிசமமா பிரித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அது என்ன பாரசீக நாட்டினுடைய கனிமத்து பொருள் வந்த உடனே சொன்னாங்க, நான் வராத அதை பிரிக்க கூடாதுன்ட்டாங்க. அந்த பொருள் அப்படியே வைக்கப்பட்டு விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வருகிறார்கள். பள்ளிக்கு வந்து எதையோ தேடுறாங்க, என்னத்தையோ தேடுறாங்க. கடைசியில 2 தங்க வளையல்களை எடுத்து சுராக்காவை கூப்பிடுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பிறகு அபூபக்கர், அவங்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். இஸ்லாத்தை ஏற்றுட்டார். ஃபத்ஹு மக்காலேயே சுராக்கா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் பாரசீக நாட்டினுடைய மன்னனுடைய அந்த வளையல் கிடைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 2 வளையலை எடுக்கிறாங்க. சுராக்கத் இப்னு மாலிக்கை கூப்பிட்டு, நாயகம் அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா அவங்கள்ட்ட, அந்த ஹிஜ்ரத்து போகும் பொழுது பாரசீக நாட்டினுடைய வளையல்கள் உனக்கு அணிவிக்கப்படும், இந்தா கையில போடுன்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுண்டார். என்னைக்கு நாயகம் உனக்கு வாக்கு கொடுத்தார்கள், அந்த வாக்கு உனக்கு இன்னைக்கு நிறைவேற்றப்படுகிறது என்று நாயகம் சொன்ன அந்த வாக்கை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். சொல்ல வந்த செய்தி என்ன? சுராக்கா கொல்ல வந்தவர் பூமியிலும் சொல்லும் பொழுது அங்கேயே கபரை ரெடி பண்ணியிருக்கணும் சுராக்காவுக்கு. இப்ப கூட மக்காட்டு மதீனா போனா சுராக்காவுடைய கபரை பார்க்கலாம். நான் என்ன சொன்னாங்க, சுராக்கா உனக்கு பாரசீக நாட்டு மன்னனுடைய வளையல்கள் அணிவிக்கப்படும் என்று நாயகம் சொன்னார்கள் என்றால் அவனுடைய பெருதன்மை எங்கே சொல்வது? கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விரோதிகளையும் எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப டாப் என்ன தெரியுமா? ரொம்ப டாப்பு ஃபத்ஹு மக்கா, மக்காவினுடைய வெற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நடந்து கொண்ட விதம் உலகத்தை ஆச்சரியப்படுத்துகிறது. அடித்து விரட்டப்பட்டார்கள் நாயகமும் சஹாபா பெருமக்களும். 10 வருஷத்துக்கு பிறகு மக்கா தன்னுடைய கண்ட்ரோல்ல வருது. எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். புடை சூழ 1 லட்சம் சஹாபாக்களோடு அல்லது பல ஆயிரக்கணக்கான சஹாபாக்களோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு மக்காவுக்கு உள்ள வாராங்க. கருப்பு தலப்பாகை அணிந்தவர்களாக, கெத்தெல்லாம் இல்லை நாயகத்திட்ட. சாதாரண நமக்கு ஒரு இடத்துல வெற்றி கிடைச்சதுன்னா எப்படி ஒரு கெத்தா நிமித்தி நிற்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிந்தவர்களாக, குனிந்தவர்களாக. ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி வருகிறது, ரசூலுல்லாஹுடைய முபாரக்கான அந்த தாடி ஒட்டகத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சான். நாங்கள் வெற்றி கொண்டோம், மக்கா எங்கள் கையில் வந்துருச்சுங்கிற அந்த ஆணவம் அல்ல, ரொம்ப பணிந்தவர்களாக, கருப்பு தலப்பாகை அணிந்தவர்களாக மக்காக்குள்ள வாராங்க. இன்னா ஃபதஹனா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர வ யுதிம்ம நிஅமதஹு அலைக வ யஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா வ யன்சுருக அல்லாஹு நஸ்ரன் அஸீஸா.
அந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே மக்காக்குள்ள வராங்க. மக்காக்குள்ள வரும்பொழுது சஹாபாக்களுக்கு இருந்த வேகமா இல்லை, சஹாபாக்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க அந்த மக்காவாசிகள், எவ்வளவு கொடூரப்படுத்தினார்கள். அந்த சஹாபாக்கள் உள்ள வரும் பொழுது என்ன சொல்லிட்டு வந்தாங்களா, அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றைய தினம் மக்கால உள்ள அவ்வளவு பேரையும் பழி வாங்கக்கூடிய நாள், அவ்வளவு பேரையும் பழி வாங்கி ஒரு வயல மக்கால விட மாட்டான், அவ்வளவு பேருக்கு அவ்வளவு வேகம் இருக்கும். சாதாரணமா சஹாபாக்களை என்ன அநியாயப்படுத்தினாங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். அந்த மக்காவை பார்த்த உடனே அவங்களுக்கு எழுந்த வேகம், அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றைய தினம் பழிக்கு பழி வாங்கும் நாள், ஒரு வயல மக்களை விட்டு வைக்க மாட்டோம், அவ்வளவு பேரையும் அடிச்சு துரத்துவோம் என்ற எண்ணத்தோடு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி காதுல கிடைக்குது. இந்த மாதிரி சஹாபாக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன்னா காபிர்கள்லாம், மக்கத்து காபிர்கள் எல்லாம் பீதியில இருக்கிறாங்க. இப்ப அடுத்த கட்டம் முகமது என்ன செய்ய போறாருன்னே தெரியல, என்ன நடவடிக்கை, ஏன்னா அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறோம், ஒரு வயலை விட்டு வைக்க மாட்டாங்கிற பிளான்ல தான் அவ்வளவு காபிர்களும் மக்கத்து மக்கள் எல்லாம் பயந்து போய் இருக்கு. இதுல சஹாபாக்கள் வேற அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றைய தினம் பழி வாங்கக்கூடிய நாளுன்னு சொல்ல அவங்களுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு சொல்லப்பட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, மல்ஹமா அல்ல மர்ஹமா, இரக்கம் காட்டப்படக்கூடிய நாள், இரக்கம் காட்டப்படக்கூடிய நாள், மன்னிக்கப்படக்கூடிய நாள் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு காபாவினுடைய வாசல்ல ஏறி சஹாபாக்கள் சுத்தி நிற்கிறாங்க. வெளியில பூரா மக்கத்து காபிர்கள்லாம் அடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற ஒரு பீதியோடு இருக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக அந்த மக்கள்கிட்ட மக்காவாசிகள்கிட்ட, நீங்க பயப்படாதீங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், நீங்க யாரையும் நாங்கள் பழிக்கு பழி வாங்க மாட்டோம், யாரையும் நாங்கள் பழிக்கு பழி வாங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு, இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இறுதியான ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாக்குள்ள தொழுகுவதற்காக வேண்டி உள்ள போறாங்க. காபா பூட்டி இருக்கு. காபால போய் அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டானே என்ற சந்தோஷத்திற்காக வேண்டி, ஷுக்ருக்காக வேண்டி காபாக்குள்ள தொழுகுவதற்காக வேண்டி உள்ள போலான்னு பார்க்குறாங்க. காபா பூட்டி இருக்கிறது. சாவியை எங்கன்னு கேட்குறாங்க. உஸ்மான் இப்னு அபூ தல்ஹாட்ட தான் அந்த சாவி இருக்குது. உஸ்மான் இப்னு அபூ தல்ஹாட்ட தான் அந்த சாவி இருக்குது. யார் இந்த உஸ்மான் இப்னு அபூ தல்ஹான்னு சொன்னா, இந்த சாவி அவர் கையில தான் வச்சிருக்கிறார், அவருடைய பொறுப்பு தான் சாவி, அவருடைய பொறுப்பு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்லும் பொழுது ஒரு முறை உஸ்மான்கிட்ட போய், இவர்கிட்ட போய், கடைசியா 2 ரக்காத்து நான் தொழுதுட்டு போறேன், எனக்கு திறந்து கொடுங்கன்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பணிவாக அந்த உஸ்மான் இப்னு அபூ தல்ஹாட்ட கேட்குறாங்க, நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறேன், இதுக்கு பிறகு நான் திருப்பி எப்போ மக்காவுக்கு வருவேன்னு தெரியல, கடைசியா 2 ரக்காத்து நான் காபால தொழுதுட்டு போறேன், கொஞ்சம் சாவியை கொடுப்பான்னு கேட்டிருக்கு. அதெல்லாம் முடியாது, அதான் துரத்தப்பட்டாச்சு, இல்லை போய்கிட்டே இருங்க, அதெல்லாம் தர முடியாது, வெளியேந்து தொழுதுட்டு போங்க, சாவியெல்லாம் தர முடியாது என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான், ஒரு நேரம் வரும் உன் இடத்துல நான் நிற்பேன், என் இடத்துல நீ நிற்ப, இன்னைக்கு சாவி தரமாட்டேன்னு சொல்றியா, என்னை பார்த்து விரட்டுறியா, ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் என் இடத்தில் நீ நிற்பாய், உன் இடத்தில் நான் நிற்பேன் என்று நாயகம் சொல்லிவிட்டு செல்றாங்க. கடைசியாக இந்த ஃபத்ஹு மக்கா வெற்றியின் போது உள்ள வரும் பொழுது சாவியை கேட்குறாங்க. உஸ்மான் இப்னு அபூ தல்ஹாட்ட இருக்குது, அவன்கிட்ட பிடுங்கிட்டு வராங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ்வுடைய கையில் மக்கா போயிடுச்சு, இனி சாவியை யார்கிட்ட வேண்டுமானாலும் கொடுக்குற, ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்டம். சாவி வாங்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போய் தொழுகிறாங்க. தொழுதுட்டு வெளியே வந்த உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே இந்த சாவி என்கிட்ட கொடுங்க, நம்ம வச்சுக்கிடுவோம், ஏன்னா காபாவுடைய சாவி இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், அதனால் நாங்கள் வச்சுக்கிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் சாவி என்கிட்ட கொடுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக உஸ்மான் இப்னு அபூ தல்ஹாவை கூப்பிடுங்கன்றார். எந்த உஸ்மான் சாவியை கொடுப்பதற்கு மறுத்தாரோ, எந்த உஸ்மான் சாவியை தர முடியாது என்று சொன்னாரோ, அந்த உஸ்மானையே கூப்பிட்டுறாங்க. உஸ்மான் இப்னு அபூ தல்ஹாவை கூப்பிட்டுவாங்க. அவர் பயந்து வருகிறார். உஸ்மான், சொன்னது ஞாபகம் இருக்குதா, ஒரு நேரம் வரும் உன் இடத்துல நான் நிற்பேன், என் இடத்துல நிற்பேன்னு சொன்ன ஞாபகம் வருகிறதா? அவர் கூனி குறுகி போய் நிற்கிறார், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாவியை இதை நீயே வைத்துக்கொள், உன் கையிலேயே நான் தரேன்.
இந்த பொறுப்பை நான் உடத்தில் தருகிறேன் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மறுமை நாள் வரையிலும் இந்த சாவியினுடைய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குன்ட்டாங்க. பழிக்கு பழி வாங்கல, மறுமை நாள் வரையிலும் இந்த சாவி உங்களுடைய கையில் தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க, உங்கள்கிட்ட இந்த சாவியை பறிக்கக்கூடியவன் அநியாயக்காரனாக தான் இருப்பான் என்று சொன்னதுனால இன்னைக்கு யாருமே அந்த சாவியை வாங்க முடியல. இன்று வரை அந்த உஸ்மான் இப்னு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார்களிடம் அந்த சாவி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அன்பான பெருமக்களை யோசிக்க வேண்டும். சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு கையிலேயே நான் என் சாவியை கொடுக்குறாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருந்தன்மை. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை எப்படி திருத்தினார்கள் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியவைகள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்து